ஸோ ட்ரைனிங்கில் ஓகே இதில் நம்ம நோடுன்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, திரும்ப நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேக்கண்ட் அப்படின்னு போடுறோம். ஓகேவா, இந்த ஃபோல்டரில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நோடை செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இது நோடில் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இதில் எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் என்னவா க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன்? ஹலோ, ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் என்ன க்ரியேட் பண்ணோம்? நான் பேசுறது கேட்குதா? கேக்குதுண்ணா. காலையில் கிளாஸ் வரணுங்கள கேட்குறேன். எவ்வளோ இருக்கீங்க? யாருக்குமே தெரியல நான் காலைல மார்னிங் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. சரி, ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஓகே தேங்க்ஸ் server.js டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா, server.js அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த இடத்துல 127.0.1 அப்படின்றது டிஃபால்ட் லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ். ஓகேவா, நான் இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இப்படியே வச்சு நீ ரன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, இங்கே போயிட்டு நோடு ஃபைலோட நேமும் கொடுக்கணும். சர்வர் ஆர் சர்வர் டேஜஸ் எதை வேணாலும் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்வர் நமக்கு ரன் ஆகிடும். ஓகேங்களா, சர்வர் இப்போ ரன் ஆகிடும். சரி, இந்த சர்வரோட ப்ராசஸ் எல்லாம் நம்ம எங்கே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கிடையாது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட் எண்டில் போட்டு செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இது கம்ப்ளீட்லி பேக் எண்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேக் எண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம போஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருப்போம். ஓகேவா, இந்த டூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணணும். உனக்கு வந்து இது வந்து ஆக்வர்டாக லைக் இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா, லோக்கல் ஹோஸ்ட்னு மாற்றிக்கிட்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறத திரும்ப வந்து இங்கே லோக்கல் ஹோஸ்ட் வராமல் 127 வருது பார்த்தீங்களா. இப்போ இது லோக்கல் ஹோஸ்ட் வரணும் அப்படின்னா பண்ண விஷயத்தை திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பவும் நோட் சர்வர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 வரும். ஓகேவா, ஆல்ரெடி நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டுமே 3000 அப்படின்ற போர்ட்டில் தான் ரன் ஆகும். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதனுடைய போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் 4000. இப்போ நான் ஒரு விஷயத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சேஞ்ச் பண்ணதை நான் இங்கே ரீரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அகைன் போயிட்டு Ctrl+C பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், 4000 வரும். ஓகேவா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கோடிங் பண்ண இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நோட்மேன் அப்படின்ற ஒரு சர்வர் பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜை யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா NPX அப்படின்ட்டு. ஓகேவா, மார்னிங் நான் சொல்லியிருந்தேன் NPM அப்படின்னா ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு NPM யூஸ் பண்ணுவாங்க. NPX அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணாமே அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஆக்சியஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு NPM இன்ஸ்டால் ஆக்சியஸ் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவோம். இதுவே வேற ரியாக்ட் நேட்டிவ்க்கு வந்து கிரியேட் ரியாக்ட் நேட்டிவ்க்கு நம்ம இன்ஸ்டால்லாம் பண்ண மாட்டோம். டைரெக்டாக NPX கிரியேட் ரியாக்ட் NPX கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்றத போட்டு பண்ணுவோம். ஓகேவா, இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா நோடு மேன் அப்படின்னு போட்டு ஃபைல் நேமை கொடுத்துருவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண 5000
இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணவே தேவையில்ல, அதுவாக டக்கு டக்கு டக்குன்னு மாறிடும். ஸோ இது வந்து என்னென்னா ஈஸ் ஆஃப் யூஸ், டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறது. இந்த ஃபோர்த் நம்பரை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்ட் மெயினில் போட்டு டெஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்வர், இதில் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேவா, இது சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா, சர்வர் வந்து நம்ம எந்த இதில் லிசன் பண்ணுறோம் அப்படின்னா போர்ட் அண்டு ஹோஸ்ட் நேமை வச்சு தான். ஓகேவா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய ஐபி அட்ரஸ். ஓகே, ஹோஸ்ட் நேம் தென் ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரியாக்டர் ரன் ஆகும்போது லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக ஹோஸ்ட் நேமும் போர்ட் நம்பரும் இருந்தால் மட்டும்தான் சர்வர் ரன் ஆகும். ஓகேவா, நோடே ஒரு சர்வர் அப்படின்றதால நம்ம கண்டிப்பாக ஹோஸ்ட் நேமும் போர்ட் நம்பரும் கொடுக்கணும். ஓகேவா, சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா Node.js வச்சு ஒர்க் பண்ண போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு ப்ராப்பராக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஜேஎஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, இந்த எக்ஸ்பிரஸை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த என்பிஎம் அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஸை உன்னுடைய பேக்கேஜில் வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களால் இதை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம ரியாக்டில் வந்து நம்மளுடைய பேக்கேஜ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு package.json அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இது இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம போய் கிரியேட் பண்ணோமா அப்படின்னா கிரியேட் நியூ ஃபைல் package.json போடுவீங்களான்னு கேட்டால் அது கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா யாருக்கா டவுட்டாக இருந்தால் மட்டும் கேளுங்கப்பா. npm init அப்படின்னு சொல்லுவேன், நோட் பேக்கேஜ் init அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே பேக்கேஜோட நேமு, ஓகேவா, தென் அதனுடைய வெர்ஷன் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். என்ட்ரி பாயிண்ட் server.js, என்ட்ரி நம்மளுடைய இதில் ஃபஸ்ட்டு ஃபைலு server.js, டெஸ்ட் கமெண்ட் எது கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி போகலாம். கீவேர்ட்ஸு, ஆத்தரு, எஸ், இப்படி பண்ணிட்டா package.json கிரியேட் ஆகிடும். போய் பார்த்தீங்க அப்படின்னா package.json இருக்கும். இப்போ இந்த ஃபைலில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே, அதாவது நம்ம நோட் மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பிரஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா npm install express. இங்கே பார்த்தீங்கன்னா package.json வந்துருச்சு, பேக்கேஜ் லாக் வந்துருச்சு, நோட் மாடியூல்ஸ் வந்துருச்சு. package.json முதல்ல வந்துருச்சு, இதில் டிபெண்டன்சி எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சர்வர் இருக்குது, பேக்கேஜை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபோல்டர்ஸும் ஃபைலும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதால என்னென்ன யூஸ், இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். இப்போ ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிள், இந்த இதையே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு தான் வரும். அதனால் இது போர்ட் நம்பர் மாற்றி வச்சுக்கோ. சர்வர் ஆஃப் ஆகிடு இருக்கா, சர்வர் ஆஃபில் இருந்துச்சுன்னா ரியாக்ட் மாதிரி இதுவுமே ரன் ஆகுது, 5000 ரன் ஆகுது. இப்போ போட்டிங்கன்னா ஹலோ வேர்ல்டு வருது. இது எப்படின்னா வருது அப்படின்னா நம்மளுடைய server.jsல ஹோஸ்ட் நேமு போர்ட்டு, ஓகேவா, HTTP இந்த கிரியேட் சர்வர்ன்ற பேக்கேஜ் தான் நமக்கு சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த கிரியேட் சர்வர் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் 200 செட் ஹெட்டர் ரெஸ்பான்ஸு என்ன சென்ட் பண்ணதுன்னா ஹலோ வேர்ல்டு, இதை தான் காட்டும். இப்போ எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதால நமக்கு இந்த தலைவலியே தேவை கிடையாது. அவங்க என்ன செட்டப் சொல்கிறாங்களோ அதை காப்பி பண்ணி போட்டுக்க வேண்டியதான். காப்பி பண்ணி போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ்பிரஸ் மெத்தடை ஆப் அப்படின்ற ஒரு இது, போர்ட் நம்பரு இது பண்ணிக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ போயிட்டு 3000ல் 5000 வைங்க.
இப்போ நமக்கு வந்துடுச்சு. சரி, இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சர்வர் செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர் தேவை கிடையாது. பேசிக் ரவுட்டிங். இப்போ நீங்கள் அந்த ஆக்சஸ் மெத்தட் வந்து இதில் யூஸ் பண்ணும்போது 2 விஷயம் சொல்லியிருப்போம். 2 மெத்தட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். கெட்டு, போஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த டிஃபால்ட் மெத்தட் வந்து என்னவா இருக்குன்னா கெட்டு. ஆப்பு, கெட்டு, இது வந்து யூஆர்எல். ஓகேங்களா? யூஆர்எலோட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் போட்டால் என்ன நான் சொல்லியிருந்தேன்? உங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. பேக் ஸ்லாஷ் அப்படின்னா சர்வருடைய ரூட் பாத். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய இது. பேக் ஸ்லாஷ் அப்படின்னாலே இதுதான். வேணும்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய ரியாக்டில் பேக் ஸ்லாஷ் போட்டு அபோட் அப்படின்னு போட்டிருப்பீங்க. லோக்கலோஸ்ட் ஸ்லாஷ் அபோட் அப்படின்னு வரும். அப்படின்னா ஸ்லாஷ் அப்படின்னா பேக் ஸ்லாஷ் அப்படின்னா அதுதான் அதனுடைய மீனிங். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா போஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். போஸ்ட் மெத்தடில் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். இதனுடைய இது என்னன்னா சர்வர்கிட்ட நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கேட்போம், அது அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ நான் போஸ்ட்டில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சும்மா போஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் போஸ்ட்டில் ஃபார்ம் டேட்டா ஈக்குவல் டு ஸ்டேட்டஸு 200 சும்மா இப்போதைக்கு ஐடி 1 மெசேஜ் இப்படி நான் போஸ்ட்டில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சைன் அப் அப்படின்னு வைக்க போகிறேன். மெத்தடோட நேமு இது டிஃபால்ட்டாக கெட்டு அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி வரும். ஓகே, போஸ்ட்டு சைன் அப் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்படி கொடுத்துட்டு இப்படி ஹிட் அடித்தா ஒன்றுமே வராது. ஏன் வராதுன்னா மெத்தடு நேமை இங்கே நீங்கள் மாற்றணும். இதுக்கு தான் நான் உங்களை டம்மி எக்ஸ்பிஐ பார்க்க சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சுன்னா இதை நீங்கள் உங்களுடைய டம்மி ஏபிஐயில் பார்த்துருப்பீங்க. யார் ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஸ்டேட்டஸ் 200 ஐடி வந்து 1 அப்படின்னு வரும். இந்த இடத்தையுமே நீங்கள் மேத் ரேண்டம் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஐடி வந்து 1 2 10 15 30 40 அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கலாம். ஓகேவா? இதை தான் அந்த டம்மி ஏபிஐயில் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு டம்மி ஏபிஐஸை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த கெட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணால் வரணுமே, அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா யூசர்ஸ். இப்போ யூசர்ஸ் அப்படின்ற ஒரு ஏபிஐ கால் பண்ணால் எனக்கு என்ன ரெஸ்பாண்ட் வரணும் அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக நான் கொடுக்குறேன். யூசர் இது எல்லாமே டெஸ்டிங் அரே, அதுக்குள்ளார அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ரெஸ்பான்ஸை வந்து சென்ட் பண்ண சொல்கிறேன். என்னத்தை சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை போட்டு ஸ்டேட்டஸ் நீ எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் 200 மெசேஜ் யூசர் லிஸ்ட். இதுக்கு எதுக்கு யூசர் லிஸ்ட்? டேட்டா கொடுத்தா போதும்.
டேட்டா வந்து இந்த யூசர் லிஸ்ட். இப்போ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏபிஐயை கெட் மெத்தடில் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். தெரியுதா? இதே விஷயத்த தான் டம்மி ஏபிஐ யூசர்ஸ்லையும் வந்திருக்கும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்லாஷ் யூசர்ஸ். இது எடுத்துகிட்டு வந்திருக்கானே இதெல்லாம் டம்மி தான். இப்போ இவன் என்ன பண்ணணும் அதே தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் என்ன ஏபிஐன்னு வந்திருக்கு, ஆனால் நம்மளதுலையும் ஏபிஐ வரணும். போடு, முன்னாடி போடு, ஏபிஐன்னு போட்டு ஒர்க் பண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதனால் வரைக்கும் இன்னொருத்தவங்களுடைய விஷயத்த நம்ம ப்ராசஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டம்மி ஏபிஐ நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். 2 ஏபிஐ, ஒன்று சைன் அப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. ஓகேங்களா?